ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பைத்தானோட மேட்ப்ளாட்லிப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லிப் அப்படின்றது லைப்ரரி. மேட்ப்ளாட் அது எதுக்காகனா, நம்ம மேட்லேப் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். சிவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் அது ஒரு லேபாகவே இருக்கும். பைத்தானில் மேட்ப்ளாட்லிப் அப்படின்றது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜை நம்ம டவுன்லோட் பண்ணுறது மூலயமா நம்ம கிராஃப் பிளாட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டைப் ஆஃப் கிராஃப்ஸ் இருக்குது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு டேட்டா கிடைக்கும்போது அதை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்கறதுக்காக தான் இந்த மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணுறோம். பொதுவாகவே நம்ம டேட்டாஸ் வரும்போது அதை கம்பேரிசன்லாம் பண்ணுவோம். அது பண்ணும்போது வெறும் நம்பர்ஸாகவோ இல்லை டிஜிட்ஸாகவோ கேரக்டர்ஸாகவோ இருந்தால் நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே டேட்டாஸ் ஒரு பிக்சராகவோ ஃபிகராகவோ இருக்கும்போது நம்மளுடைய மைண்ட் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கும். இதுக்காக தான் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக நம்ம போகிறோம். ஃபார் கம்பேரிசன் ஆஃப் டேட்டா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப மெனக்கெட தேவையில்லை அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு. Matplotlib is a package in Python that helps in representing the data in various visual forms. ஸோ பார்க்கறதுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால மேட்ப்ளாட்லிபுக்கு நம்ம போகிறோம். இதை தான் டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் பைத்தான். இட் இஸ் a graphical representation of data. ஸோ நம்ம இதில் 2D கிராஃப் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம எப்படி கிராஃப்லாம் பிளாட் பண்ணுவோமோ அதே போல் மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி 2D கிராஃப் ஜென்ரேட் பண்ணலாம். It uses dots, bar, lines to visually communicate information. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா டாட்டாவும் கொடுக்கலாம், பார்ஸாகவும் கொடுக்கலாம், லைன்ஸாகவும் கொடுக்கலாம். இதில் நமக்கு டேட்டா கம்யூனிகேட் பண்ணுறது தான் முக்கியம். பார்க்கும்போது புரிகிற மாதிரி இருக்கணும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் த டேட்டா நம்ம டைப் ஆஃப் கிராஃப்ஸ் போட்டுக்கலாம். இட் ஹெல்ப்ஸ் டு அனலைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஈஸிலி. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 2003, 2004, 2024 வரைக்கும் இருக்க பாப்புலேஷன் நம்ம பார்த்துட்டு அதோட இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அது ரா டேட்டாவாக இருந்து டிஜிட்ஸாகவோ கேரக்டர்ஸாகவோ இருக்கும்போது அதை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே ஒரு ஃபிகராகவோ இல்லை கிராஃபாகவோ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். மேட்ப்ளாட்லிப் இஸ் an amazing visualization library for 2D plots in Python. It is a collection of functions to generate various type of plots. நிறைய டைப் ஆஃப் பிளாட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இதுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் வேரி ஆகும். இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம இந்த மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற பேக்கேஜை டவுன்லோட் பண்ணுற மூலயமா எல்லாமே அந்த லைப்ரரியில் இருக்கும். Plots help to understand patterns, trends and to make correlation. ஸோ ஒன்று டேட்டாஸ்க்கும் இன்னொரு டேட்டாக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பிளாட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இட் பில்ட் ஆன் நம்பை அரேஸ். இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நம்பை நியூமெரிக்கல் பைத்தான். இந்த டாப்பிக்கை நம்ம தனியாக வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனலில், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்பை அரேஸில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா py-m pip install matplotlib. சில சிஸ்டத்தில் pyக்கு பதில் python-m pip install matplotlib அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்டில் py-m pip install matplotlib இதை கொடுத்துக்கிறேன். இதை கொடுக்கும்போது நம்மளுடைய சிஸ்டம் ஆன்லைனில் இருக்கணும். அப்போ தான் நெட்லேருந்து அது இந்த மேட்ப்ளாட்லிப் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணிக்கும். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். என்னுடைய சிஸ்டத்தில் நான் ஆல்ரெடி மேட்ப்ளாட்லிப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால ரெக்கமெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் வருது. இதையே புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு.
பண்ணிட்ட பிறகு நம்மளுடைய IDLEல நம்ம Matplotlib வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.